நண்பர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் ETF மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் அதிக பணம் உருவாகும் என்று உங்கள் பதில் என்ன இருக்கும்? இந்த வீடியோவை 3 வினாடிகள் பாஸ் செய்து உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் எழுதுங்கள். ETF என்று நினைத்தால் ETF என்று எழுதுங்கள். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்று நினைத்தால் இண்டெக்ஸ் என்று எழுதுங்கள். நீங்கள் உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் போட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இந்த வீடியோவில் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். உண்மையில் நான் உங்களுக்கு பிராக்டிக்கலாக லைவாக காட்டப்போகிறேன் ETF மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்ட் இடையேயான பெரிய வித்தியாசங்களை. இதனால் உங்களுக்கு எதில் அதிக பணம் உருவாகும் என்று தெளிவாக புரியும். உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் புதிய வீடியோ அப்லோட் செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உங்கள் லேர்னிங்கை உடனே அப்கிரேட் செய்து கொள்ளலாம். சரி, வீடியோவை தொடங்கலாம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ETF மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆகியவற்றின் ரிட்டர்ன்ஸ் கம்பேரிசன். கடந்த ரிட்டர்ன்ஸை பார்க்கிறேன். அதற்காக நான் என் டிமேட் அக்கவுண்டில் லாகின் செய்திருக்கிறேன். எடுத்துக்காட்டாக நான் நிஃப்டி 50 பேஸ்ட் ETF மற்றும் நிஃப்டி 50 பேஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்துக்கொள்கிறேன். அதாவது நிஃப்டி 50ஐ ட்ராக் செய்யும் ETF மற்றும் அதையே ட்ராக் செய்யும் இண்டெக்ஸ் ஃபண்டை கம்பேர் செய்வேன். இது லைக் டு லைக் கம்பேரிசனாக இருக்கும். உதாரணமாக நான் நிஃப்டி பீஸ் ETFஐ எடுத்துள்ளேன். இது நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் வெளியிட்ட ETF. இது நிஃப்டி 50ஐ ட்ராக் செய்கிறது. அதே நேரத்தில் நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 பிளானை எடுத்துள்ளேன். இதிலும் நான் அதே மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸை எடுத்துள்ளேன். இரண்டுமே நிஃப்டி 50ஐ ட்ராக் செய்கின்றன. அதனால் கம்பேரிசன் சரியாக இருக்கும். இப்போது ரிட்டர்ன்ஸ் பற்றி பேசுவோம். கடந்த ஒரு வருடத்தில் ETF கொடுத்த ரிட்டர்ன் 11.03%, இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் 12.06%. அதனால் ஒரு வருடத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட் சிறப்பாக செயல்பட்டது. இப்போது 3 வருடத்தை பார்க்கலாம். ETF ரிட்டர்ன் 14.36%, இண்டெக்ஸ் ஃபண்ட் 14.34%. இங்கு 0.02% மட்டுமே வித்தியாசம். ETF சற்று மேல். 5 வருடத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட் 12.48%, ETF 12.64%. இங்கு ETF சற்று மேல். இதன் முடிவு என்ன? ஒரு வருடத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட் மேல், 3 மற்றும் 5 வருடத்தில் ETF சற்று மேல். ஆனால் முக்கியமானது, இரண்டிலும் பெரிய வித்தியாசம் இல்லை. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரிட்டர்ன்ஸில் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் சேர்க்கப்படவில்லை. ETF வாங்கும்போது நீங்கள் க்ளோசிங் பிரைஸில் வாங்க முடியாது, ஏனெனில் அதன் பிரைஸ் தினம் முழுவதும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் யாருக்கும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எதில் அதிக ரிட்டர்ன் வரும் என்று. இப்போது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். ETFஇல் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் செய்தால் 9.88 ரூபீஸ் சார்ஜஸ். மியூச்சுவல் ஃபண்டில் 50000 ரூபாய் இன்வெஸ்ட் செய்தால் 2.5 ரூபீஸ் மட்டும் சார்ஜஸ். பெர்சன்டேஜாக பார்த்தால் ETFஇல் சுமார் 4 மடங்கு அதிக சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் ரிட்டர்ன்ஸ் கால்குலேஷனில் சேர்க்கப்படவில்லை. அதனால் இன்வெஸ்டராக நாம இதையும் கவனிக்க வேண்டும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். ETF 0.04%, இண்டெக்ஸ் ஃபண்ட் 0.07%. ETF குறைவானது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அட்ஜஸ்ட் செய்துதான் காட்டப்படும். இப்போது முக்கியமான கேள்வி, ETFஐ எப்போது பயன்படுத்த வேண்டும், இண்டெக்ஸ் ஃபண்டை எப்போது? நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டர், பாசிவ் இன்வெஸ்டர் என்றால் இண்டெக்ஸ் ஃபண்ட் சிறந்தது. SIP வைத்து தொடர்ந்து முதலீடு செய்யலாம். நீங்கள் ஆக்டிவ் இன்வெஸ்டர், மார்க்கெட்டை ட்ராக் செய்வீர்கள் என்றால் ETF உங்களுக்கு சரியானது. இன்ட்ராடே பிரைஸ் ஃப்ளக்சுவேஷனை பயன்படுத்தி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ETFஇல் நீங்கள் சரியான நேரத்தில் வாங்கினால் 2 to 3% கூட கூடுதல் அட்வான்டேஜ் கிடைக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் NAV நாள் முடிவில் ஃபிக்ஸ் ஆகும். ETFஇல் நாள் முழுவதும் விலை மாறும். அதனால் ETF என்பது பாசிவ் பிளஸ் ஆக்டிவ் மிக்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது பியோர் பாசிவ் இன்வெஸ்டிங். முடிவாக ETF தான் அதிக பணம் தரும் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் அதிகம் தரும் என்று சொல்ல முடியாது. இது கம்ப்ளீட்லி மிஸ்லீடிங். யூடியூபில் பல தம்ப்நெயில்ஸ் மிஸ்லீடிங்காக இருக்கும். உண்மையை டேட்டா வைத்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். ETF மற்றும் இண்டெக்ஸ் ஃபண்ட் இடையே இன்னும் பல வித்தியாசங்கள் உள்ளன. லிக்விடிட்டி, INAV, ரிடம்ஷன், வால்யூம் போன்றவை. அவற்றை ஒரு வீடியோவில் கவர் செய்ய முடியாது. இந்த வீடியோவில் நான் முக்கியமான கான்செப்ட்ஸை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு உதவியாக இருந்தால் தேங்க்ஸ் என்று கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாலேஜ் அதிகமானால் பணமும் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும்.